ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் என்னோடய ஃப்ரிட்ஜோட ஓவரால் வியூ. ஏற்கனவே இதுக்கு முன்னே ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரீசர் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் வந்து ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே அப்படியே எல்லோயிஷ்ஷாக படிஞ்சிருக்கு. ரொம்ப அடிக்கடி ஃப்ரிட்ஜ் நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். எப்போவாது தான் க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லை லைட்டாக ஏதாவது டஸ்ட் இருக்குது, அங்கேயே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்குன்னா துணியை வச்சு அப்படியே தட்டி விட்டு மேலே மேலே தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தான் நான் வந்து எடுக்கிறேன். ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து கிராக் விழுந்துடும். ஸோ ரொம்ப லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து நான் அப்படியே ப்ரெஷர் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப லைட்டாக தான் நான் அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா என்னோடதில் வந்து அப்படியே ஃப்ரீசர் அப்படின்றதால ரொம்ப காஞ்சி போய் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த டஸ்ட் எல்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் வந்து க்ளீன் பண்ணி நான் மேலோட்டமாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் எடுத்து ஒரு 2 months கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ சைடில் இருக்கிற எல்லா பார்ட்டிஷனுமே வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் கிளட்டி. அதையுமே வந்து வாஷ் பண்ணணும். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரீசர் பார்ட் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ அப்படிலாம் ட்ரை கிளாத் எடுத்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த கிளாத்தோடு அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே செட் பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெயினான திங்ஸ் வந்து நம்ம கீழே வந்து க்ளீன் பண்ணலாம். அங்கே தான் வந்து ஏகப்பட்டது இருக்கும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து கச்சா மச்சான்னு இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வச்சிக்க மாட்டேன். நம்ம ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் தனியாக வெளில எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து வீணாக போனது அப்புறம் யூஸ் ஆகுறது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வைக்கணும். ஃப்ரீசர் க்ளீன் பண்ண மாதிரி இந்த பார்ட் வந்து நான் க்ளீன் பண்ணல. இதை வந்து லைட்டாக ஒரு கிளாத் எடுத்து கொஞ்சமாக வந்து அதை வைப் பண்ணிட்டு நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கீழே வந்து டஸ்ட்டு அப்புறம் அந்த சிந்தி இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நான் வந்து வச்சிக்கவும் மாட்டேன். லைட்டாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து எடுத்து வைக்கும்போது இந்த சைடில் வந்து ட்ரை ஆகி அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் வந்து அடிக்கடி என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து அப்படியே செட் ஆகி இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக நான் எல்லாமே எடுத்து விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைனர் மாதிரி ஃப்ரிட்ஜ்க்கு வந்து போடலான்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எதுவுமே வாங்கி வச்சு அப்படியே தான் இருந்தது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு. ஸோ எனக்கு வந்து மெயினாக இந்த கீழே மாவு வைக்கிற இடத்துக்கு தான் முக்கியமாகவே நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அப்படியே வந்து நம்ம லைட்டாக ஒரு துணியை வச்சு நம்ம தட்டி விட்டால் அது அப்படியே கீழே உதிர்ந்து விழுந்துடும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற 2 பார்ட்டிஷனுக்குமே நான் இதை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் குயிக்காக. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனலாக வந்து கர்ட் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் கீழே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து கோதுமை மாவு வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். பிகாஸ் வெளியில் வைக்கும் போது பூச்சி இந்த எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால நான் கோதுமை மாவு வந்து மேக்ஸிமம் இந்த பிக் பாக்ஸில் தான் நான் வந்து வைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நீட்டாக எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக நான் வந்து அரைச்சதுக்கப்புறம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய குண்டு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து இட்லிக்கு அப்புறம் கீழே சின்னதாக இருக்கிறத வந்து தோசைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டில்லாம் வைப்பாங்களே அந்த இடத்துல நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மில்க்குக்கு வந்து தனியாக ஒரு பிரியாணி பாக்ஸில் வந்து அந்த லிட்டை தூக்கி போட்டு அந்த பவுலில் மட்டும் நான் மில்க் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து சில ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரே மாதிரி அதில் கட் பண்ணது அப்புறம் அந்த ஜாம் இதெல்லாம் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் மினி டிஃபனுக்கு வந்து அந்த பாக்ஸில் வெண்டைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் இருக்கிற அந்த ட்ரேயில் வந்து சில ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்பப்போ வந்து மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அகெயின் பிரியாணி பாக்ஸ் தான். அதில் டொமேட்டோ வந்து நான் அதில் தான் மேக்ஸிமம் வைப்பேன். பாதி வந்து வெளியில் வச்சுருவேன். வீணாக போகிற மாதிரி இருக்குது, பார்த்தாலே நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வாங்கினதுக்கப்புறமே வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாக்லேட் இதெல்லாம் சின்ன கிண்ணத்தில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜோட ஓவரால் வியூ. அதிகமாக தேவையில்லாத எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நிறைய ஆர்கனைசர் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை. என்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.